ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. அன்பார்ந்த சித்தர் ஞான ஜோதிடம் நேயர்களுக்கு உங்களுடைய அபிமான ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. கடக லக்னத்திற்கு ராகுவிற்கான சிறப்பு பதிவு தான் இது. 8ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. கோச்சாரத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். 8ஆம் இடம் என்னாலே கஷ்டம்தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ராகுவினுடைய அந்த சஞ்சாரத்தில் மாற்றம் இருக்கிறது. அதாவது ஜூன் 30ஆம் தேதி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்திலிருந்து எப்போவுமே ரிவர்ஸில் வரக்கூடிய ராகு செவ்வாய் நட்சத்திரமான அவிட்டத்துக்கு வருகிறார். இது நவம்பர் 25 வரைக்கும் இந்த கும்பராசியில் செவ்வாயை போல பலன் தருகிறார். இது நமக்கு ரிலீஃபா அல்லது மறுபடியும் பிரச்சனையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செவ்வாய் நமக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி நல்லவர் பாதி கெட்டவர். உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் மூளை உழைப்பு சார்ந்த விஷயத்துக்கும் செவ்வாய் நல்லவர். அதே நேரத்தில் செலவுகள், விபத்துகள் மற்றும் ஒரு மாதிரி எதிர்பாராத பிரிவுகள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், சர்ஜரி, ஆப்ரேஷன் பிரச்சனைகள், இதையெல்லாம் தர்றவராக தான் கடக லக்னத்துக்கு செவ்வாய் அறியப்படுகிறார். அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்த ராகு பயிற்சி ஜூன் 20, அதாவது நவம்பர் 25 வரைக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா, 8ஆம் இடம் தான் வேலை செய்யுது உங்களுக்கு. இந்த 8ஆம் இடம் வேலை செய்வது என்பது மிக மிக நம்ம துன்பத்தையும் வலிவேதனையும் தரக்கூடிய ஒரு பாவம். அதனால் உங்கள் ஜாதகத்தில் ராகு செவ்வாய் அதே இடத்துல இருக்குன்னு வைங்க, ராகு அதே இடத்துல செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வைங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ஜனனகால கிரகத்தோடு இப்போ கோச்சார கிரகம் அப்படியே சேருது. இது என்ன செய்யும் அப்படின்னா, அது 8ஆம் பாவத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணும். தடை, தோல்வி, விபத்து, கஷ்ட நஷ்டம், வலிவேதனை, ஆயுள், இத்தனையும் சொல்கிறது தான் 8ஆம் இடம். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் ராகு செவ்வாயெல்லாம் நல்ல இடத்துல இருக்குது, 8-12 இல்லை அப்படிங்கிறவங்க கவலைப்பட வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் எதிர்பாராத சில அதிர்ஷ்டமும் 8ஆம் இடத்துல இருக்குது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு ராகுவும் செவ்வாயும் இருக்குமே ஆனால் எதிர்பாராத தனவரவு, அதுவும் பிரம்மாண்டமான தனவரவை சில பேருக்கு கொடுக்கக்கூடும். 8ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம். ஏன்னா நம்ம எப்பவுமே எதிர்பார்த்து வருவது அதிர்ஷ்டம் அல்ல, அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்துக்கு வருவது. அதனால் நீங்கள் இதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. இந்த 127 நாட்கள் நவம்பர் 25 வரை மிக மிக எதையும் யோசித்து செய்யணும். ஒரு திருவாதிரை, சுவாதி, சதயம், அதே மாதிரி மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 6 நட்சத்திரங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 6 நட்சத்திர நாட்களில் தனியாக ட்ரைவ் பண்ணுறதோ, நைட் டைமில் ட்ரைவ் பண்ணுறதோ, சாப்பிடக்கூடாத விஷயங்களை சாப்பிட்றதோ, அதே மாதிரி போதை, சூதாட்டம், இந்த விஷயங்களில் ஈடுபடுறதோ மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு கொடுக்கும். ஏனென்றால் 8ஆம் இடம் ராகு என்பது சிறைச்சாலை வரைக்கும் போகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. 4, 8, 12 ஒரு லக்னத்துக்கு ஆகாத பாவங்கள். ஸோ அதனால் அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தொழிலுக்கு ஒன்றும் பாதிக்காது. நான் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேங்க, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமானா ஒன்றும் பாதிக்காது. நல்லபடியாக உங்களுக்கு தொழிலுக்கு நடக்கும். ஆனால் உறவுகளில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிற கேது உங்களை அறியாமல் ஏதோ ஒரு லூஸ் டாக்ஸை விட சொல்லுது. அப்படி இல்லைன்னா பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருக்க சொல்லுது, மௌனமாக இருக்க சொல்லுது. அதை உங்களுக்கு என்னன்னா, உங்கள் மேலே சூழ்ச்சிக்காரன் என்கின்ற பட்டத்தை கொடுத்துருவாங்க. 2ல் கேது 8ல் ராகு அப்படிங்கிறது குடும்ப போராட்டத்தை கொடுக்கறது. அதனால் கணவன் மனைவி 1ஆம் இடம் 7ஆம் இடம் அவங்களுக்கு 2, 8 அப்படிங்கிறது வாக்கு சண்டைன்னு பேர். அதாவது வாக்குவாதம் பண்ணுறது. நாம் ஒன்று சொல்ல அங்கே ஒன்று சொல்ல ஆர்குமெண்ட் போயிட்டே இருந்தால் அது பெருசாக சண்டையாக மாறிடும். எப்போவுமே ராகு செவ்வாய் 8ஆம் இடத்துல சம்மந்தப்படும் போது அடிதடி பிரச்சனைகளையும் கொண்டு போய்விடும். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்டையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏனென்றால் உங்களுக்கு இந்த ராகு பயிற்சி ஆன பிறகு பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னு கேட்டால்
அது 7ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. இப்போ 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் வரைக்கும் தான் இந்த சிக்கல். அதாவது நவம்பர் 25 வரைக்கும் கவனமாக இருங்கள். மற்றும் ஏதாவது எனக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டால் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ராகு என்பவர், செவ்வாய் என்பவர் தசைப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்த அணுக்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் சுவாச உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள், இதில் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 8ஆம் இடம் என்பது கும்பராசியாக வருவதனால் முழங்கால் வலி நிறைய பேருக்கு அதனுடைய வயதானவர்களுக்கு இருக்கக்கூடும். அதில் பார்க்கும்போது சிகிச்சை எடுக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொண்டு மேற்படி சிகிச்சைகளுக்கு போங்க. இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயம் 8ஆம் இடம். அதே மாதிரி செவ்வாய் என்பது இரத்தப்போக்கை சொல்லக்கூடிய கிரகம். இப்போ அதனால தான் பெண்களுக்கு செவ்வாய் 8லேயோ 4லேயோ 12லேயோ இருந்தால் அவங்களுக்கு பீரியட் ப்ராப்ளம் வர்றதுக்கெல்லாம் காரணம். அதனால் இந்த ராகு செவ்வாய் என்பது மெடிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் கவனம் எடுத்துக்கோங்க, உறவுகள்கிட்ட பேசுகிறதுலையும் கவனம் எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கடன் தொல்லை. 2ஆம் வீட்டுக்கு நேர் 7ஆம் வீடு தான் 8ஆம் வீடு. அதனால் கடன் பிரச்சனைகளில் இருப்பவர்கள் பணிந்து போக வேண்டும், அனுசரித்து போக வேண்டும். கடனை அதிகமாக்கி கொள்ளக்கூடாது. பின்னால் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பல்காக கடன் வாங்க வைக்கிறது இந்த 2 கிரகங்கள் தான். ஏன்னா உங்களுக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரமும் ராகுனுடைய நட்சத்திரமும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தோடு கனெக்ட் ஆகுது. அதனால் நிச்சயமாக அதில் இன்வால்வ் பண்ணிக்காதீங்க. பண்ண உங்களுக்கு சுமை அதிகமாகும். அதன் மூலம் கோர்ட்டு கேஸு போலீஸு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி கணவன்மன்மை உறவுலையும் இந்த மாதிரியான டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கறது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே யாருக்கெல்லாம் ராகுனுடைய திசாபுத்தி அந்தர சூட்சமாக நடக்குதோ அவங்களுக்கு தான் பொருந்தும். மற்றவங்க எல்லா லக்ன ராசிக்காரர்களும் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியது அவசியம் இல்லை. அடுத்தபடியாக இதுக்கு ஏதாவது வழிபாடுகள் பரிகாரம் இருக்குங்களா? இவ்வளவு நெகட்டிவாக சொல்லும்போது அதுக்கு ஏதாவது நம்ம ப்ரே பண்ணிக்கலாமா அப்படின்னா, நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும், அதாவது திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். அது மாதிரி நம்மளுக்கு அந்த ஆன்ம பலத்தை பெருக்குவது, பிரச்சனையை ரிலீஸ் பண்ணுறவர் குருவும் சனியும் தான். அப்படி சனியை நீங்கள் மெயினாக எடுத்துக்கலாம். அதாவது சாஸ்தா என்று சொல்லக்கூடியது தான் சனி. ஐயனார், முனீஸ்வரர், கருப்பசாமி, ஆஞ்சநேயர் இதெல்லாம் சனிக்கு உண்டான தெய்வங்கள். நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வர்றதும் உங்களுக்கு நல்லது பண்ணும். சனியினுடைய நட்சத்திர நாட்களில் இந்த வழிபாடுகளை செய்யுங்கள். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திர நாட்களில் இந்த லோக்கலில் இந்த தெய்வங்களுக்கு தெய்வமேற்றி வழிபடுவதும் அல்லது திருநள்ளாறு சென்று சகஸ்ரநாம அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு நலம் தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.